நீடு வாழும் நெறி பற்றிய நம்முடைய கலந்துரையாடலில் இன்றைக்கு நெய்யை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். நெய்யில்லா உண்டிபால் என்றால் தமிழ் பாட்டி ஔவையார். பஞ்ச அமிர்தங்களில் ஒன்றாக கருதப்படுவது நெய். பால், தயிர், நெய், வாழைப்பழம், சர்க்கரை, இந்த ஐந்தும் சேர்ந்துதான் பஞ்ச அமிர்தங்கள் என்று வழங்கப்படுகின்றன. இந்த பஞ்ச அமிர்தங்களில் ஒன்றாக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதே அதனுடைய ஊட்டச்சத்து எந்த அளவிற்கு இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. நெய் வகைகளில் நெய்யிலும் ஒமேகா 3யிலும் தான் உயிர் சத்து ஏ அமைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். தாவர எண்ணெய்களில் வைட்டமின் ஏ இல்லை என்று கருதுகிறார்கள். அதனுடைய பண்பு நெய்யை உண்கிறவர்களுக்கு தான் தெரியும். பதார்த்த குண சிந்தாமணி என்ன சொல்லுகிறது நெய்யை பற்றி என்றால், நெய் கண்ணொளியை பெருக்குகிறது, நெய் எலும்புகளை வலிமை அடைய செய்கிறது, நெய் தோலுக்கு ஒளியூட்டுகிறது, உடலுக்கு வலிமை சேர்க்கிறது, நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்துகிறது என்று சொல்கின்றது. ஆகவே கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும், கண்ணினுடைய இயக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் உணவிலே நெய்யை சேர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல யாருக்கு தோல் மிகவும் வறட்சியாக இருக்கிறதோ அவர்கள் நெய்யை பூசி எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். சிலருக்கு பிறக்கும் போதே எலும்புகள் திண்மை இல்லாமல் இருக்கும், அதற்கு ஆஸ்ட்ரியோ மலேசியா என்று பெயர். அத்தகையவர்கள் நெய்யை உணவிலே சேர்த்து கொண்டால் எலும்புகள் நல்ல வலிமை அடையும். சிலருக்கு மலச்சிக்கல் ஒரு வழக்கமான நிலையாக இருக்கும், அத்தகையவர்கள் உணவில் நெய்யை சேர்த்து கொள்ள வேண்டும். மூல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களும் உணவிலே நெய்யை சேர்த்து கொண்டால் மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதோடு அவருடைய மூல கடுப்பும் குறையக்கூடும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நெய் சிலவற்றில் பயன்படுத்தப்படக்கூடாது. நாட்பட்ட புண்ணுடையவர்கள், அடிக்கடி தும்மல் வரக்கூடிய ஒவ்வாமை உடையவர்கள், பீனசம் உடையவர்கள், வயிற்று வலி உடையவர்கள், அதிசாரம் என்கின்ற கழிச்சல் போக்குடையவர்கள் நெய்யை சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆகவே நெய்யினுடைய பயன்பாட்டை அறிந்து நெய்யை உணவிலே பயன்படுத்தி நீடு வாழ்வோம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.